இதுதான் மார்னிங் வியூ. நான் நைட் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல இருந்து. டுடே அங்கே தான் பிளானில் இருக்க போகிற மாதிரி பர்மிஷன் கேட்டாச்சு. நான் அங்கே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதை இன்னொரு வீலாக போடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல்அன்பாக்சிங் தமிழ். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு பூ செட் இருக்குது, பொக்கே பூ இங்கே தான் கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா அந்த பிளேஸ் தான் போய்கிட்டுருக்கேன். ஸோ என் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த செட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம அங்கே இருக்கிற பூ எப்படி இருக்கும், என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, எந்த மாதிரிலாம் கல்டிவேட் பண்ணியிருக்காங்கன்றதும் ஒரு வீடியோ பண்ணுவோம். ஸோ இங்கே கேரட் போட்டிருக்காங்க. அந்த சைடு இருக்கிறதுக்கு அங்கிட்டு பாதை இல்லை, இந்த பக்கம் தான் போய் பார்க்கணும். போய் அந்த இடத்துல போய் ஒரு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் நேற்று சொல்லியிருந்தேன், அந்த பூ செட் இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இது அவுட்லைனில் வெளியே போட்டிருக்க பூ தான். ஸோ இந்த பூமி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒயிட் கலரில். இது கிட்டத்தட்ட சூரியகாந்தி மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இது அதோட நேம் வந்து வேறு நேம். இன்றைக்கி வந்து சண்டேனால ஆள் அங்கே யாருமே இல்லை. ஸோ என்னை சுற்றி இருக்கிற செட்டில் எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கிற பூ உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஸோ மறக்காமல் இந்த பிளேஸ் வந்தீங்கன்னா இங்கே வாங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு சரியான பிளேஸ். நான் மேலே இருக்கிற பூ செட்டில் போயிட்டு அந்த வீடியோவும் போட்டு காட்டுறேன், வாங்க போகலாம். ஸோ நம்ம இந்த செட்டுக்கு வந்துட்டோம், நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்துருக்கீங்கன்னா இட்லி பூன்ற ஒரு வெரைட்டி தான் போட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த இட்லி பூ தான் இருக்குது. ஸோ கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக லேவண்டர் கலர், அப்புறம் எல்லோஸாக இருக்கிற கலர்ஸ்லாம் இருக்குது. இந்த செட்டு பூராமே இட்லி பூ தான் போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி சண்டேனால யாருமே இல்லை. நார்மல் டேஸில் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுவாங்க, களை எடுக்கிறது, தண்ணி பாய்ச்சறது, அந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி பாக்ஸ் போகிறதையும் நான் காட்டுறேன் எப்படி போடுறாங்க. மேலே ஒரு செட் இருக்குது, அங்கேயும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த பூ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த பொக்கேக்காக யூஸ் பண்ணுற பூ தான். இங்கே வந்து அவங்க கட் பண்ணி பாக்ஸ் போட்டு பெங்களூர் அனுப்பிச்சிடுவாங்க. பெங்களூரில் இருக்கிறவங்க அதை பொக்கே ஸ்ட்ரக்சருக்கு மாற்றுவாங்க. ஸோ இங்கே கொடைக்கானல் இந்த இடத்துல முழுசாக பூ மட்டும் விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ பொக்கே பூக்கு யூஸ் பண்ணுற இட்லி பூ தான். ஸோ நம்ம அப்படியே அந்த செட்டுக்கு போகலாம். அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆண்டனியம், ஸ்னாப் ட்ராகன், அதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு செட்டு சொன்னாங்களே மேலே, ஸோ அந்த செட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாமே ஆண்டனியம்ன்ற ஒரு பூ தான். ஸோ இதுவுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இது கொஞ்சம் ஹைட்டாக வளருது. ஸோ பக்கத்தில் போய் அந்த பூவை காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த பூக்கள். சாண்டனியம்ன்றது எல்லா கலர்லையுமே ஓரளவுக்கு கவர் ஆகிருக்கு. ஒயிட் இருக்குது, எல்லோ. ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபேண்டா கலர். ஸோ நான் அப்படியே முன்னாடி போய் காட்டுறேன். இதுதான் அந்த ஆண்டனியம்ன்ற பூ. இது இன்னொரு செட்டில் இருக்கிற பூ தான். ஸோ இங்கே இந்த பூ பார்த்திங்கனாலுமே பொக்கைக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 days வரைக்குமே வாடாது. ஸோ அதனால தான் பொக்கைக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இங்கேருந்து அவங்க கட் பண்ணி பெங்களூர் தான் அனுப்புகிறாங்க. இது வந்து ஒரு பெங்களூர் கம்பெனி தான் இங்கே வச்சுருக்காங்க. பட் இது வளர்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அந்த ரேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற பூ செட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இது முடிச்சாச்சு. ஸோ இந்த பூ செட்டுமே பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டான பூ தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே என்ன ஒரு இதுனா, இங்கே பர்மிஷன் இல்லை, நம்ம கொஞ்சம் பேசி தான் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்கேஸ் நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டே வந்தீங்கன்னாலும் பர்மிஷன் கேளுங்க, கண்டிப்பாக தருவாங்க. வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குலாம் அது சரியான இடம். ஸோ இந்த செட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்ப்போம் இங்கே எப்படி பூ போட்டிருக்காங்க. ஸோ
அப்படியே வந்தீங்கனாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்னாப் ட்ராகன்ற வெர்ஷன் தான் போட்டிருக்காங்க. அங்கே ஆண்டனியம் பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும், அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறது. இதுவும் ஸ்னாப் ட்ராகன் வெர்ஷன் தான். என்னடா வெறும் ப்ராசஸர் பேராக வச்சுருக்காங்கன்னு நினைக்காதுங்க, எனக்குமே டவுட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த பசங்க இப்படி தான் கூப்பிட்றாங்க. ஸோ இப்போ கீழே இருக்க செட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். மேலே இருக்க செட்டு பார்த்தோம், ஆண்டனியம், ஸ்னாப் ட்ராகன், அப்புறம் அந்த இட்லி பூ. ஸோ அதோட வெரைட்டிஸ் தான் இங்கேயே இருக்க போகுது. இன்னும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஸோ அதையும் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நானும் என்னோடய 1-2 ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன் எண்ட் ஆஃப் த வீடியோவில். லொக்கேஷன் நீங்களே பாருங்கள், பிடிச்சிருக்கா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் போட்டிருக்காங்க. ஸோ பக்கத்தில் போய் காட்டுறேன். இன்னொரு இந்த இருக்கு பாருங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பிளாஸ்டிக் ஃபீல்டில் தான் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். வாவ், இந்த வெரைட்டி பூ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்த அந்த பிளாஸ்டிக் பூ வெரைட்டி தான், பட் இதோட கலர்ஸ் வந்துமே ஒரு யூனிக்கான கலராக இருக்குது கம்ப்ளீட்டாக. ஸோ அப்படியே மேலே பார்த்திங்கன்னா இதே வெரைட்டியில் ஒரு ரோஸ் கலர் பூ இருக்குது. சைடு வந்தீங்கன்னா அந்த ஒயிட் பூ இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்க்கலாம். இது நார்மல் பூ தான் நினைக்கிறேன், பட் இடையில வளர்ந்துருக்கு. ஸோ இந்த செட்டில் பார்த்திங்கன்னா இந்த பொக்கேல் யூஸ் பண்ணுற மெயினான இந்த பிளாஸ்டிக் வெரைட்டியான பூ தான். பட் இது எல்லாமே 15 days அதுவே இருக்கும். அங்கிட்டு ஒரு ஸோ இந்த பூ பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான பூவாக இருக்குது. நம்ம பார்த்தோம்ல முன்னாடி அந்த பிளாஸ்டிக் பூ வெரைட்டி. இந்த பூவோட நேம்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கும் தெரியலை, ஏன்னா அவங்க ஓனர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியுது. ரெண்டாவது இன்றைக்கி சண்டேனால யாருமே இல்லை, இல்லைன்னா அவங்ககிட்ட கேட்டாவது நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதே மாதிரி நிறைய பூ அங்கே போட்டிருக்காங்க. இப்போ தான் இன்னொரு வகையான இன்னொரு டைப் பூவும் போட்டிருக்காங்க. இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கீழே போய் இன்னொரு செட்டும் பார்க்குறேன் ஏதாவது புதுசாக பூ இருக்கான்னு. பட் எனக்கு அந்த பிளாஸ்டிக் பூவும் அந்த ஆண்டனியம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக இருந்தது. எனக்கு ஆக்சுவலி இங்கேனா பர்மிஷன் இல்லை, நம்ம கொஞ்சம் இங்கே இருக்கிறவங்கள வச்சு பேசி தான் இந்த இடத்துக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல, எப்படி பொக்கே பூலாம் விவசாயம் பண்ணுறாங்கன்றது. ஸோ இந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டனியம் பூ இருக்கிறது. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.